அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சுத்த சன்மார்க்க தயவு அன்பர்கள் எவ்வாறாக தங்களின் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரும் இந்த தருணத்தில் அவர்களின் அறிவுத்திறன் எவ்வாறாக மேம்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் முன் நம் திருவருட்பிரகாச வள்ளலாரால் போதிக்கப்பட்ட திருவருட்பா நூல் மிகவும் ஆழமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய அளவிலான கருத்துக்களையும் உண்மை இயற்கை தெளிவினையும் அந்த தெளிவின் இயற்கை சக்திகளையும் மிக நுட்பமான முறையில் இந்த உலகத்தில் எவராலும் ஆராய்ச்சி செய்து தெளிவு அடையக்கூடிய அளவிற்கு அந்த அருட்பாவின் பொருள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணத்தினாலே அருட்பாவை படிப்பவர்களிடத்தில் அந்த அறிவு கூர்மை மிகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் காணப்படுகிறது. இந்த தயவு சன்மார்க்க அன்பர்களிடத்தில் இந்த தெளிவான கருத்துக்கள் உலாவ காரணம் இந்த திருவருட்பா நூலினை ஓதுபவர்களுக்கு அந்த தருணத்திலே அறிவு கூர்மை முழுமையாக அவர்களிடத்தில் பொருந்தி விடுகிறது. பிறகு அந்த அருட்பா பாடலோடு அவர்கள் தங்களை இணைத்து கொள்ளும் பொழுது அதன் செயல்கள் மிகவும் நுட்பமான முறையில் அவர்களை இரவாவரம் பெறுவதற்கு அழைத்து செல்கிறது. இப்படி ஓர் அற்புதமான நூலுக்கு இணையான நூல் இந்த உலகத்தில் இருக்குமாயின் அவை இதுவரையும் வெளிப்படவில்லை. இந்த அருட்பா நூலானது எது போன்ற ஆய்வுகளுக்கு உட்பட்டாலும் அது எந்தரத்தில் இருப்பவர்கள் இந்த அருட்பாவை ஆய்வு செய்தாலும் கூட அவர்களுக்கு அவர்கள் தரத்தில் பதிலளிக்கக்கூடிய தத்துவங்கள் கோட்பாடுகள் அதில் பொருந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த அருட்பா பாடல் தெய்வ பாடலாக விளங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த அருட்கருத்துக்களை எல்லாம் வள்ளல் பெருமான் வாயிலாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இதெல்லாம் செய்வித்துள்ளார் என்பதுதான் உண்மை கருத்து. இத்தருணத்தில் நாம் உயர்ந்த ஒரு கோட்பாட்டினை கையில் பிடித்திருக்கும் இந்த தருணத்தில் நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள, நம்மை நாம் நல்வழிப்படுத்தி கொள்ள, நம்மை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள தயவு அன்பர்கள் முன்வர வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்க சங்கத்தினரும் வெண்ணிறை ஆடை அணிந்து தலையில் தலப்பாகையோ அல்லது வெண்ணிற துணியால் மூடிக்கொண்டிருப்பதை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது சமீப காலத்தில் நல்ல படித்த பட்டங்களை பெற்ற இந்த கலாச்சாரத்தின் உச்சநிலையில் இருக்கக்கூடிய தயவு அன்பர்கள் இந்த கலாச்சாரத்தின் உச்சத்தை கடைபிடிப்பதில் தவறொன்றுமில்லை. இருந்தாலும் நமது தாய் தந்தை அருளிய திருவருட்பாவை நாம் ஓதி உணரும் தருணத்தே அனைவரும் அனைத்து தயவு அன்பர்களும் வெண்ணிற வேஷ்டியோ அல்லது வெண்ணிற குழாய் சட்டையோ வெண்ணிற உடை அணிந்து கொண்டு வெண்ணிறத்தில் அமர்ந்து நமது திருவருட்பாவை ஓதி உணர நான் விரும்புகிறேன். நாம் நெறியில் மிக நுட்பமாக செயல்பட வேண்டிய தருணம் இது.
இன்று கூட ஒரு பதிவில் பார்த்தபோது, வள்ளல் பெருமானருக்கு சிலை வைத்து வழிபட வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றின செய்திகளெல்லாம் உலா வருகின்றன. அந்த செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு தயவு அன்பர்களுக்கு மனம் வருந்தத்தான் செய்யும். என்ன காரணம் என்றால், சிலை என்று ஒன்று வைத்தால் அந்த சிலையை தூய்மை செய்ய வேண்டும். தூய்மை செய்வதற்கு தண்ணீரை உபயோகம் செய்ய வேண்டும். தண்ணீரை உபயோகம் செய்யும் பொழுது சிறிது பால் உபயோகம் செய்யலாம் என்ற சிந்தனை ஏற்படும். பால் உபயோகப்படுத்தி விட்டோம், தயிரை உபயோகப்படுத்தலாம், தேனை உபயோகப்படுத்தலாம், இளநீரை உபயோகப்படுத்தலாம் என்று மீண்டும் அந்த சிந்தனைக்குள் சென்றுவிடும். அப்படி அந்த சிலையில் எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் அதற்கு வாழும் காலம் என்று ஒன்று உண்டு. அப்படி நாம் செய்யக்கூடிய சிலைக்கும் வாழும் காலம் என்று ஒன்று உண்டு. அந்த காலத்தில் அந்த சிலைக்கு ஏற்படக்கூடிய விண்ணங்களை நாம் எவ்வாறு சரி செய்வது? அப்பொழுது அந்த சிலைகளை அகற்றும் பொழுது அவைகள் ஒரு ஓரமாக இருக்கும். அப்படி வள்ளல் பெருமானார் தன் வடிவத்தையே இங்கு பொறிக்காமல் போனதற்கான காரணம், வடிவங்களை பொறித்துவிட்டால் அதை மனிதர்கள் பாதுகாப்பாக வைக்க மாட்டார்கள். அது அங்கும் இங்குமாக சிதலமடையும். அது பார்ப்பதற்கு ஒழுக்கக்கேடாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நமக்கு உருவங்களை வள்ளல் பெருமானார் போதிக்கவில்லை. தீபத்தை போதித்தார். நித்திய தீபம் அனுசரிப்பதை போதித்தார். நாம் இடைவிடாமல் நித்திய தீபத்தை அனுசரித்து வருகின்றோம். அப்படி தீபத்தின் மீது அக்கறை குறைந்து சிலையின் மீது அக்கறை போய்விடும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் நமக்கு உருவத்தின் மீதான விருப்பத்தை திருவருட்பா பாடல்களில் உருவத்திற்கான நிலைப்பாட்டில் அவர் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அப்படி வள்ளல் பெருமானார் கூறியிருக்கும் இந்த தருணத்தில் அன்பர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு பல இடங்களில் சிலைகளை செய்து வழிபாடு செய்து வருகிறார்கள். அப்படி செய்வது சன்மார்க்க நெறிப்படி குற்றமே என்பதுதான் உண்மை. இருந்தாலும் தயவு அன்பர்கள் கூறும் பதில் அநேக தயவு அன்பர்களுக்கு போதிப்பதற்கு ஒரு வடிவம் இருந்தால் எளிமையாக இருக்க வேண்டும் என்பது அவரவர்கள் கருத்து. போதிக்கும் போதே நாம் இருப்பதை போதித்து விட்டால் பிறகு நமக்கு சிரமம் இருக்காது. இந்த கருத்தை கூறி, தயவு அன்பர்களே, நாம் அனைவரும் சன்மார்க்க நெறியில், சுத்த சன்மார்க்க நெறியில் பிரயாணிக்க வேண்டும். அருட்பாவில் வரக்கூடிய 52 தலைப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கற்றுத்தேர வேண்டும். அவ்வாறு அந்த 6ஆம் திருமுறையில் வரக்கூடிய தலைப்புகள், அந்த 52 தலைப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுத்தேர்ந்து நாம் வள்ளல் பெருமானாருடைய வழிகாட்டலின்படி குறைஞ்சபட்சம் சாலைக்கு வரும்போதாவது வெண்ணிறை உடையை அணிந்து வள்ளல் பெருமானாரின் நெறியில் நிற்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நமது தயவு
அருட்கருணை மகேந்திரன் ஐயா அவர்கள் நமது நாணக்குடிலுக்கு வரக்கூடிய அனைத்து தயவு அன்பர்களுக்கும் இந்த வெண்ணிறை உடையை அணிந்து வரும்படி போதிப்பதை நான் இந்த காலங்களில் பார்க்கின்றோம். அதன் காரணமாகத்தான் அனைவரும் தயவு அன்பர்களும் வெண்ணிற ஆடையை அணிய கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதை நாம் பண்படுத்த வேண்டும் என்பதை கூறி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.